அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு இந்தியாவில் முக்கியமான எல்லா மாநிலங்கள்லையுமே பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பதியுடைய ஐடென்டிட்டியாக இருக்கக்கூடிய லட்டுல பாத்தீங்கன்னா மாட்டுடைய கொழுப்பு கலக்குறாங்க அப்படின்னு ஊர்ஜிதமாக இருக்கு. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பிராமண சமுதாயத்து மத்தியில ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணது மட்டும் இல்லாம, திருப்பதியுடைய முன்னாள் அர்ச்சகரான ரமணா பாத்தீங்கன்னா மாடுடைய கொழுப்பு அப்படின்னு சொல்லாம ஜந்துக்களுடைய கொழுப்பு கலந்திருக்கு அப்படின்னு சொன்னது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்வலையை உண்டு பண்ணது மட்டும் இல்லாம எல்லோரையுமே ரொம்ப கோபம் அடைய வச்சிருக்கு. ஏன்னா கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்னு மாடை வழிபடுறவங்க ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாடை பிரியப்பட்டு வளர்க்குறவங்க ஒரு பக்கமும், மாட்டுடைய இறைச்சியை பிடிச்சிருக்கவங்க ஒரு பக்கமும் அப்படின்னு மாடு அப்படின்றது இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பகுதிகளில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மாடை ஜந்து அப்படின்னு கருதி இருக்கக்கூடிய அர்ச்சகர் மேல பாத்தீங்கன்னா கடுமையான சட்டங்கள் அவர் மேல பாயணும், ஒரு சிறைப்படுத்தணும் அப்படின்னும் ப்ளூ கிராஸ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா புகார் அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜந்து அப்படின்னு கருதி இருக்கக்கூடிய இந்த ஜந்துக்கு நம்ம தான் தண்டனை கொடுக்கறத பத்தி யோசிக்கணும், எப்படி ஒரு மாடை ஜந்துன்னு கருதலாம் அப்படின்னு ரொம்பவே காட்டம் தெரிவிச்சிருக்காரு. சீமான மட்டும் இல்லாம அண்ணாமலை, ராமதாஸ், திருமாவளவன் இது போன்ற மூத்த அரசியல் தலைவர்களும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் குறித்து கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மாட்டுடைய கொழுப்பு கலந்துருச்சு, சரி அதற்கு எதுக்கு ஜந்து அப்படின்னு கருதினார் இந்த அர்ச்சகர் அப்படின்னா அவர் மேல வழக்குகளை போட்டே ஆகணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா இவர் மேல நிறைய வழக்குகளை திறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. லட்டுடைய சர்ச்சை முடியறதுக்கு முன்னாடியே இவருடைய சர்ச்சை பார்த்தீங்கன்னா மிகுந்த பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், மாட்டுடைய கொழுப்பை ஜந்துன்னு கருதி இருக்கக்கூடிய இந்த அர்ச்சகர் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.